அபிமா, எதுக்கு இப்படி திடீர்னு வந்த? எல்லார்கிட்டயும் நல்லா பேசுற, ஆனா எதுக்காக வந்தேன்னு கேக்குற தைரியம் எனக்கு கிடையாது. எனக்குன்னு இல்ல, இங்க யாருக்குமே அந்த தைரியம் இல்ல. ஏண்டா அப்படி பாக்குற? இது உன் வீடு. இங்க நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். உன்னை கேள்வி கேட்டு யாரும் உன் மனசை நோகடிக்க மாட்டாங்க. ஏன்னா உன் சுதந்திரம் தான் எங்களுக்கு முக்கியம். இங்க பாரு, யாரும் உன்னை ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நீ எதுக்கும் பதில் சொல்ல கூட வேண்டாம். ஆனா சாப்பிடாம பட்னி மட்டும் கிடக்காதடா. ஒரே ஒரு வாய் சாப்பிடு. பெரியம்மா சொல்ற, ஒரே ஒரு வாய் சாப்பிடுறா. நீ அங்க வெயி. சரிக்கா. அவ பொறுமையா சாப்பிட்டோம். திடீர்னு வீடே வெறிச்சோடி கிடக்குற மாதிரி இருக்குங்க. இங்கிருந்தோ வந்தா, என்னென்னமோ பண்ணா, வந்த மாதிரியே போயிட்டா. இப்ப வீடே வெறிச்சோடி போச்சு. வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்தது. திடீர்னு நடுவுல ஒரு கனவு வந்துச்சு. இப்ப அது முடிஞ்சும் நாம முழிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு இல்லங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவ ஒண்ணும் கெட்டவ கிடையாதுங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. நமக்கு கல்யாணமாயி இத்தனை வருஷம் ஆச்சு. சத்தியமா உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அந்த பொண்ணு முத இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னப்போ அவளை கைய பிடிச்சி உள்ள கூட்டு வந்ததே நீதான். தலையில வச்சு கொண்டாடினதும் நீதான். அப்புறம் அவளை கீழே போட்டு மிதிச்சதும் நீதான். கடைசி வரைக்கும் அவளை வெறுத்து வெளியில போக வச்சதுக்கு காரணமும் நீதான். அவகிட்ட அன்பா நடந்துகிட்ட அந்த கமலா உண்மையா? அவளை வெறுத்து துரத்தி விட்ட இந்த கமலா உண்மையா? சொல்லு. எனக்கு கூட ஆரம்பத்துல அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல. பைத்தியக்காரத்தனமா யாரோ ஒரு ரவுடிய போய் தான் புருஷன் சொல்லிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்காளே, இவ படிச்ச பொண்ணு, வசதியான வீட்டு பொண்ணு, இவ்வளோ அறிவே இல்லாம இருப்பாளான்னு நான் நினைச்சேன். போக போகத்தான் அவளோட குணம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எவ்வளோ அறிவு, அந்த அளவுக்கு நேர்மை, அவ்வளவு தைரியம். இந்த அளவுக்கு பொறுமைசாலி பொண்ண நான் பார்த்ததில்லை. அவளை உனக்கு பிடிச்சதுல ஆச்சரியம் இல்லை கமலா. ஆனா அவளை வெறுத்திய, அதுக்கான காரணம் தான் என்னன்னு புரியல. அதெல்லாம் பொய் வேஷங்க. வெற்றி அவ ஜெயில தள்ள பார்த்தப்ப அவ மேல எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு, உண்மைதான். ஆனா அவங்க அப்பாவே வந்து வெற்றியை காப்பாத்தினப்போ அந்த கோவம்லாம் போயிடுச்சுங்க. ஆனா அவ மேல வெறுப்பு காமிச்ச அந்த வேஷத்தை என்னால கலைக்க முடியலங்க. என்னமோ பிடிவாதம், அந்த முகமுடி கூடவே வாழ்ந்துட்டேன், அவ்வளவுதான். இந்த உண்மையை ஒத்துக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நாளா இருக்குல்ல? அவளை வெறுக்கிற மாதிரி நடிச்சின தவிர மனசார அவளை என்னால வெறுக்க முடியலங்க. போதுங்க. அந்த பொண்ணு அனுபவிச்ச வசதி என்ன, அனுபவிச்ச வாழ்க்கை என்ன? அமெரிக்கால படிச்சு அங்கேயே வேலை பார்த்த பொண்ணு இங்க வந்து கொசுக்கடிலையும் வெறுந்தரையிலையும் வாழ்க்கையை அனுபவிச்சு வெந்ததை தின்னுட்டு விதி வந்தபடி வாழ்ந்துகிட்டு, இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தேவையாங்க? போகட்டும், எங்கேயாவது போய் நல்லபடியா இருந்தா போதும். புரியல. நல்லபடியா வாழறதுனா? இல்லங்க, அவளோட அப்பா அம்மா அந்த பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தர்ஷனுக்கோ இல்ல வேற யாராவது ஒரு நல்ல பையனுக்கோ அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. அதுக்கப்புறமாவது அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையட்டும். கமலா,
அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டுட்டு போனா, எல்லாத்தையும் தான் விட்டுட்டு போனா. ஆனா உன்னே ஒன்ன மட்டும் கொண்டுட்டு போனாலே, அது என்ன கமலா? எதை சொல்றீங்க? அவ கழுத்துல இருக்க தாலிய விடாம பிடிவாதமா கொண்டு போனாலே, அது ஏன்னு நினைக்கிற? அது அது ஏதோ அவளோட சென்டிமெண்டா இருக்கும். வேற ஒரு வீட்டுக்கு வேற ஒருத்தனை கட்டிட்டு வாழ போற பொண்ணு எதுக்கு அந்த தாலியை எடுத்துட்டு போனோம்? கழுத்துல அந்த தாலியை கட்டிக்கிட்டு வேற ஒருத்தனை கட்டிப்பாளா? சொல்லு கமலா. அவ வெளியில போனது அவளுக்கான விடுதலைன்னு நீ நினைக்கிற. ஆனா அவ வெளியில போனது நீங்க எல்லாரும் சேர்த்து அவளுக்கு கொடுத்த தண்டனைன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். இனிமே அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? எனக்கு தூக்கம் வருது, நான் படுத்துக்கிறேன். உனக்கு தூக்கம் வரப்ப நீ தூங்கு. என்ன வருஷா, தீவிரமான யோசனையில் இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க. அபி திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து நிக்கிறான். அதுவும் அவ திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிக்கிறா. இந்த வீட்லயும் யாரும் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கேட்கலையா? அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எதுவா இருந்தா என்ன, அவ திரும்ப வந்துட்டால, அது பத்தாதா? இனி அவளை வச்சே நம்ம நினைச்ச காரியத்தெல்லாம் சாதிச்சிடலாம். எப்படி முடிப்பீங்க? என்ன சொல்ற வருஷா? ஏங்க, அவ போன மாதிரியே திரும்பி வந்திருந்தா பரவாயில்ல. அவ தாலியை இன்னும் கழட்டவே இல்லையே. சங்கர நாராயணன் பொண்ணா வீட்டை விட்டு போனா. இப்போ அந்த வெற்றியோட பொண்டாட்டியா தானே திரும்ப வந்திருக்கா. அவளை வச்சு நீங்க என்ன காரியத்தை சாதிக்க போறீங்க சொல்லுங்க? ஆனா அதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு. அந்த தாலியை கழட்டி வச்சா உள்ள வரலான்னு கண்டிஷன் வச்சேன். ஆனா உங்க சித்தப்பா தான் அதை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாரு. சித்தப்பா வேற எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது வருஷா. இல்லங்க, நிச்சயம் அந்த வீட்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதனாலதான் அவ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு திரும்ப இங்கே வந்துட்டா. அவளா சொல்ற வரைக்கும் நம்மள எதுவும் முடிவு பண்ண முடியாது வருஷா. இல்லங்க, ஒருத்தரோட முகத்தை பார்த்தாவே நான் கண்டுபிடிச்சிடுவேன். வந்ததுல இருந்து அவ மூஞ்சியே சரியில்லைங்க, இருளோன்னு கிடக்கு. சரி, எப்படி இருந்தா என்ன? அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தான்னா நிச்சயமா அவன் மனசு மாறிடும். அது மட்டும் இல்லாம அபிக்கு என் மேல தீப்தி மேலலாம் ரொம்ப பாசம் அதிகம். நாங்கெல்லாம் சேர்ந்து பேசி பார்த்தோம்னா அப்படியே உருகி போய் வீட்டோட மர்ஜ் ஆயிடுவா. அப்புறம் மேலும் மேலும் பேசி அவளை நம்ம மாத்திரலாம். ஏங்க, நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க அதுக்கு சரின்னு சொல்லணும். விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே இப்படி கண்டிஷன் வச்சா எப்படி வருஷா? அது ஒண்ணும் இல்லங்க, அபி இப்ப திரும்ப வந்துட்டா. இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். கொஞ்ச நாள் போனதும் அவ நீங்க சொன்ன மாதிரியே இங்கேயே இருக்க கூட பழகிக்கலாம். இல்லனா மறுபடியும் அந்த வெற்றி வெற்றின்னு அவன் பின்னாடி போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. என்ன வருஷா நீ எடுத்த அடுப்புல அவசரமா பேசிட்டு இருக்க? இதுல அவசகுணம் என்ன நல்ல சகுனம் என்ன? இத பாருங்க, இந்த அபியெல்லாம் நம்பவே முடியாது. அவ தான் இங்க வந்துட்டால, இப்ப நம்ம தான் குயிக்கா ஒரு முடிவு எடுக்கணும். பேசாம சட்டுப்புட்டுன்னு அவளுக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஏய், அவ இன்னைக்கு தான் வந்திருக்கா, அதுக்குள்ள வந்து இல்லங்க, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவளை யோசிக்கவே விடக்கூடாது. அவ யோசிச்சு வேண்டான்னு சொல்றதுக்குள்ள தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு ஒரு முடிவெடுத்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். இதோ பாருங்க, இதுல பிரச்சனையே என் தம்பி தான். அவன்கிட்ட நான் பேசி சம்மதம் வாங்கி வச்சிடுறேன். நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. நாளைக்கே இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல பேசுறேன். சரி, கொஞ்சம் பொறுமையா அதை டீல் பண்ணக்கூடாதா? அவ வந்த மறுநாளே அதை நம்ம ஆரம்பிக்கணுமா? ஏங்க, புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அந்த வெற்றி எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாது? யம காதகன். அவன் ஏதாவது கிறுக்குத்தனமா செஞ்சு மறுபடியும் அதுல அபி இம்ப்ரெஸ் ஆகி அவன் பின்னாடியே போயிட்டா என்ன பண்ணுவீங்க? கிடைச்ச சந்தர்ப்பத்தை நாம தாங்க யூஸ் பண்ணி ஆகணும். நீ சொல்றதும் சரிதான் வருஷா. அவன் என்ன வேணா பண்ணுவான்.
என் பர்சனல் வாழ்க்கையே தோண்டி துருவி எடுத்தவனாச்சே அவன். சரி, இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற சொல்லு. அப்பா கிட்ட நான் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டேன். அபி இங்க திரும்ப வந்ததை கேட்டு அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கே இங்க வந்து அடுத்தது என்ன செய்யலான்றத பத்தி பேசுறேன்னு சொல்லிருக்காரு. ஓஹோ, அதுக்குள்ள இந்த அளவுக்கு போயிட்டியா நீ? பின்ன இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது என் தம்பியோட வாழ்க்கை. அதனாலதான் நான் அவசரப்படுறேன். நீங்க எதுவுமே செய்ய வேணாம், எல்லாமே எங்க அப்பா பாத்துப்பாரு. நீங்க சும்மா வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணா போதும். என்ன? அவர் இறங்கிட்ட எனக்கும் சந்தோஷம்தான். சரி, உன் இஷ்டப்படியே நடக்கட்டும், நான் கூட இருக்கேன். போதுமா? ரொம்ப நல்லதுங்க. சரி, நான் போய் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வந்துடுறேன். தூங்கிடாதீங்க. ம். என்னடா வெற்றி, ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு நான் படிச்சு சொன்னல, எதுக்கு நீ இந்த ஜட்ஜ் விஷயத்துல இறங்குன? என்ன உசுருக்கு பயந்து ஒரு நன்றி கெட்டவனா நான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? டேய் வெற்றி, நான் இல்ல, அந்த படைச்ச கடவுளே சொன்னாலும் நன்றி கடன் விஷயத்துல நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா நீ என் தம்பிடா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு பதறாதா? என்னடா? அண்ணே, ஆகாதுன்னா நான் சொல்லல, அதான் ஆகல இல்ல, விடுன, சந்தோஷப்படுவோம். சாக கடந்தவனுக்கு நீ தான் உசுரை கொடுத்த, இது உன் உசுருனே. ஆனா வாழ்நாள் முழுக்க நான் ஜெயிலே கிடந்திருப்பேன்ல, என்னை வெளில கொண்டு வந்தார்ல, அவருக்கு நான் என்னென்ன திருப்பி தர முடியும்? பாக்கி வச்ச கடனை திருப்பி கொடுத்த மாதிரி எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கனே. இனி ஒவ்வொரு நாளும் நிம்மதியா தூங்குவேனே. நான் செத்து இருந்தான்னு நீ கேள்வியே கேட்க வேணாம், நான் முன்னாடி தானே நிக்கிறேன், அப்புறம் என்ன? டேய், அப்படியே அது மூலமா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கோண்டா. அண்ணே, என் தம்பி அவ்வளவு சாதாரணமா நான் யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன், அதை புரிஞ்சுக்க. எனக்கு தெரியாதானே, வெளியில இருக்கிற எதிரியை நம்ம சமாளிச்சிடலாம்டா. ஆனா இந்த செம்பா உள்ளேயே இருக்கிறவன், கிட்டத்தட்ட 5-6 தடவையா அவனை தோக்க வச்சு அலற விட்டுருக்க. டேய், அவன் உன் மேல கொலை வெறியில் இருப்பான்டா. அவங்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன அண்ணே, செம்பா என்ன மாதிரி நினைப்பான், எப்படி பிளான் பண்ணுவான் எல்லாம் நமக்கு தெரியும்ண்ணே. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அவனை சமாளிக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். அபி எப்படி இருக்கு? அவங்க அப்பாவை காப்பாத்தின விஷயம் அபிக்கு தெரியுமா? ஏன்னா அவெல்லாம் ஒரு ஆள் அவளை பத்தி பேசிட்டு, நான் தான் காப்பாத்துறேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதான் அவளே கிளம்பி அவள் வீட்டுக்கு போயிட்டானா? அவங்க அப்பாவை பார்க்க போயிருக்காளா? இல்ல, அவங்க அப்பா கூடயே இருக்கிறதுக்காக போயிட்டா. டேய், என்னடா, என்ன விளையாடுறியா? நான் என்ன விளையாடணும்? எப்படி வந்தாலும் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டா. அண்ணே, இனிமே உங்க அப்பாக்கு மகளா, குடும்பத்துக்கு நல்ல பொண்ணா, காலம் பூரா நிம்மதியா இருப்பா, விடுங்க. சும்மா அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னு வைங்களேன், உலகத்திலே நல்ல வக்கீல்னு ஒரு மனுஷர் இருக்காப்ல, பேரு தர்ஷன். அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அந்த பொண்ணு வாழட்டும், விடுங்க. இதை போய் பேசிக்கிட்டு. டேய், உனக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே கிடையாதா? அண்ணா, ஈவிரக்கத்தை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அவ இருக்க வேண்டிய வீடு எங்க வீடு கிடையாது, அவங்க வீடு தான், அங்கதான் இருக்கணும். டேய், அவ நல்ல பொண்ணுடா, அழகு இருக்கு, அறிவு இருக்கு, தைரியம் இருக்கு, போராடுற குணம் இருக்கு. அவ உன் வாழ்க்கையில இருந்தா நீ எங்கேயோ போயிருவடா. என்னடா டேய், இப்படி விட்டு கொடுத்துட்டியடா? இல்லண்ணே, யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்கதான் இருக்கணும். அண்ணா, அவ எங்க கூட இருக்கிறத விட அங்க இருந்தா தானே சந்தோஷமா இருப்பா, அங்கேயே இருக்கட்டும். சரி விடு, அபிகிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன பேச போற நீ? மறுபடியும் முடிஞ்ச கதை ஆரம்பிக்க போறியா, இல்ல அவள்கிட்ட போய் சமாதானம் பேச போறியா? சும்மா இருண்ணே. பாரு பாரு எப்படி எடுத்து பேசுறான் பாரு. அப்படியெல்லாம் எதுவும் பேச போறதில்ல, திரும்பி வான்னு கூட சொல்ல மாட்டேன், போதுமா? டேய், அது அறிவுள்ள பொண்ணுடா, வான்னு கூப்பிட்டா உடனே ஓடி வர்ற அளவுக்கு பக்குவம் இல்லாத பொண்ணு இல்ல. பாவண்டா, அந்த புள்ள வேதனையோட போயிருக்கும். அவளோட வேதனைக்கு ஒரு 2 ஆறுதலான வார்த்தை பேசிட்டு வர போறேன், அவ்வளவுதான், போதுமா? டே போட்டுரு, அண்ணா. போடா, போய் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கட்டன் சாயை வாங்கிட்டு வா, போ. சரிண்ணா. இவங்கிட்ட பேசி பேசி பேட்டரியே தீர்ந்து போச்சு.
நான் வந்துடுறேன். ம். ஏ ராதா, அக்கா என்னடி இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க? அக்கா என்ன இந்த பக்கம் வாங்க, உள்ள உட்காருங்க. இல்ல, உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன தேடியா? என்ன விஷயம்? முதல்ல அக்காக்கு ஒரு ஜூஸ் சொல்லு, அப்புறமா நான் உனக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்றேன். ரொம்ப ரைமிங்க தான் பேசுறீங்கக்கா. நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க, நான் உங்களை கடைக்கு கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் ஜூஸே வாங்கி தரேன். பேச்சு மாற மாட்டியே. நீங்க சொல்றது கெட்ட செய்தியா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஜூஸ் வாங்கி தருவேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொல்றேன். உனக்கு ஒரு வழி பிறந்திருக்கிறாதா. நீ இவ்ளோ நாளா காத்துட்டு இருந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுது. கடவுள் கண்ணை திறந்துட்டான், உன் வாழ்க்கைக்கு ஒரு வழியும் திறந்துட்டான். என்னக்கா பயங்கரமா பில்டப் எல்லாம் குடுக்குறீங்க? அடி அறிவு கட்டவளே, உனக்கு இன்னுமா புரியல? அந்த அபி எங்க வீட்டை விட்டு வெற்றியை விட்டு அவ வாழ்க்கையை விட்டு எழுதி கொடுத்துட்டே போயிட்டாடி. நிஜமாதான் சொல்றீங்களா? அட ஆமான்ற. இனிமே உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல, நான் உன் பொண்டாட்டி இல்ல, நீ என் புருஷனும் இல்ல. இனிமே நீ யாரோ நான் யாரோன்னு பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு அந்த அபி அவ வாழ்க்கையை விட்டுட்டே போயிட்டா. அதுக்கு யார் தெரியுமா சாட்சி? நான் தான் சாட்சி கையெழுத்தே போட்டேன். அதுவும் இதே கையால தான் நான் போட்டேன். போதுமா? அக்கா நிஜமாதான் சொல்றீங்களா? உன் தலைமையில அடிச்சு சத்தியமா சொல்றேன். அவ எழுதி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டே போயிட்டா. ஆனா ஒருவேளை இதுக்கு முன்னாடி போயிட்டு திரும்பி வந்த மாதிரி இந்த வாட்டி அவ திரும்பி வந்துட்டா? ஏய் லூசே, அவ இதுக்கு முன்னாடி போனது எழுதி கொடுத்துட்டா போனா? சும்மா தானே போனா, அதான் திரும்பி வந்துட்டா. இந்த தடவை பத்திரத்துல எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா. இனி செத்தாலும் திரும்பி வர முடியாது, வரவும் முடியாது. அம்பிடுதான் அவ. இனி அவ சாப்டர் க்ளோஸ். அக்கா என்ன சொல்றீங்க? சூப்பர்க்கா. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ ஐயோ, கையும் புரியல காலும் புரியல. ரொம்ப நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ஜூஸ் மட்டும் பத்தாது, மட்டன் பிரியாணியோட சேர்த்து ட்ரீட் வைக்கிறேன். வாங்க. அட வாங்க. அட வாக்கா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தர்ஷன் மாமா வணக்கம்மா. வாங்க மாமா. வணக்கம் மாப்ள. என்ன பி, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, லைட்டா ஹெடேக். அதான் அம்மா தலை அமைக்க விட்டுட்டு இருந்தாங்க. அம்மா காஃபி எடுத்துட்டு வா. இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம். சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ரூமுக்கு போறேன். கொஞ்சம் தலை வலிக்குது. தர்ஷன், இன்னைக்கு நீ கோர்ட்டுக்கு போலியா? எனக்கு ஹியரிங் இருந்தா தான் போகணும் அத்தை, இல்லைன்னா அத்தை ஒரு முக்கியமான கால். 1 செகண்ட். வர்ஷா. அப்பா என்னம்மா இது? அபி திரும்ப வந்துட்டான்னு சொன்ன, கழுத்துல இன்னும் தாலி இருக்கே. இல்லப்பா, அவ இப்பதான் திரும்ப வந்திருக்கா. வந்ததும் வராததுமா எதுக்கு அவசரப்படணும்? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. காத்து அடிக்கிறப்பவே காரியத்தை சாதிச்சுக்க வேணாமா? இப்பவும் பொறுமைன்னு சொல்லிட்டு இருந்தா என்னம்மா அர்த்தம்? இரும்பு சூடா இருக்கிறப்பவே அடிச்சாதான் நம்ம இஷ்டத்துக்கு வளைக்க முடியும். அதை மறந்துடாது. அவ அடிபட்டு வந்திருக்கிறப்பவே அடிச்சாதான் அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும்.